தளபதி 69 படத்தில் விஜய்க்கு ஜோடியாகும் இளம் நடிகை. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விஜய் நடித்த படம் என்றால் ஆவலுடன் விரும்பி பார்க்க ஆசைப்படுவார்கள். அதிலும் விஜயின் டான்ஸ் ஸ்டைல் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் அளவிற்கு சின்ன குழந்தைகளுக்கு ஃபேவரட் நடிகராக இருக்கிறார். அதனால் தளபதி படத்திற்கு ஏகபோக வரவேற்பு கிடைக்கும். அந்த வகையில் வசூல் அளவிலும் மன்னனாக ஜொலித்து வருவார். அப்படிப்பட்டவர் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போக போவதால் கடைசி படமாக தளபதி 69 படத்தை முடித்துவிட்டு பிரேக் எடுக்க போகிறார் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதற்குள் தளபதி 68 படமான கோட் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வைத்திருக்கிறார். இதிலிருந்து வெளிவந்த 3 பாடல்களும் தற்போது வரை கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது. அதனால் படம் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவரப்போகிறது என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இருந்தாலும் வழக்கம் போல் விஜய் படம் நஷ்டம் ஏற்படாத அளவிற்கு வெற்றியை கொடுத்துவிடும். இப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளிவர இருக்கிறது. இதனால் அடுத்த படத்திற்கான தளபதி 69க்கு பிளேயர் சுழி போட்டுவிட்டார். அந்த வகையில் வினோத் இயக்கத்தில் விஜய் கமிட் ஆகிவிட்டார். இதில் இவருக்கு ஜோடியாக சமந்தா நடிக்க போகிறார். அதே மாதிரி முக்கியமான கதாபாத்திரத்தில் இன்னொரு நடிகையும் இணைந்திருக்கிறார். அவர் யார் என்றால் மலையாள நடிகையான மமிதா பைஜு. இவர் நடித்த பிரேமலு தமிழிலும் நல்ல வரவேற்பை பெற்றதால் 27 வயது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விஜய்க்கு இன்னொரு ஜோடியாக கமிட் பண்ணிவிட்டார். இதனைத் தொடர்ந்து இப்படத்திற்கான டெஸ்டிங் லுக் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் குறித்த அப்டேட்டுகளை வெளியிடுவார்கள். அத்துடன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக போகிறது. கடைசி படமாக இருப்பதால் எந்தவித ரிஸ்கும் இருக்க வேண்டாம் என்று ராக் ஸ்டார் அனிருத்தை கமிட் பண்ணிவிட்டார். மேலும் தளபதி 69 படத்தை KVN புரொடக்ஷன் தயாரிக்க போகிறது. அத்துடன் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடிக்க போகிறார்.